மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நமக்கு என்னங்க ஆசை? எப்பயுமே இளமையா இருக்கணும், எப்பயுமே வயசே ஆகக்கூடாது, கரெக்டா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கின் அவ்வளோ சீக்கிரத்துல ஏஜிங் தெரியாது. ஸோ ஒரு ஏஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா முகத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு வாட்டர், ஈரத்தன்மை. ஸோ முகத்துடைய தோளுடைய ஈரத்தன்மை வந்துட்டு எப்போ வந்துட்டு கம்மி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்ல எலாஸ்டிசிட்டி அப்படின்றது ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா முகத்துல வந்துட்டு சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் ஏஜிங் அப்படின்றது ஆகிறது. ஸோ ஒருத்தவங்களுக்கு வயசாகுது அப்படின்னா முதல்ல அவங்க முகத்துல இருக்கிற கொழுப்பு குறையும். கொழுப்பு வந்துட்டு காமனா யங் ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா முகத்துடைய சீக்ஸ்ன்னு சொல்ற ஆப்பிள் ஆஃப் சீக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு காமனா அதோட கொழுப்பு வந்துட்டு அதிகமா இருக்கும். கீழ் பகுதியில இந்த இடத்துல கம்மியா இருக்கும். இது சின்ன வயசுல. வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா இங்க இருக்கிற கொழுப்பு இறங்கி இந்த இடம் வந்துட்டு ரொம்ப பெருசா தெரியும், பொப்புன்னு இருக்கும். இந்த இடம் ஒரு மாதிரி உள்ள போன மாதிரி இருக்கும். ஸோ யங் ஏஜ்ல வி ஃபேஸ்ல இருக்கும். ஏஜிங் ஆகும்போது உல்டா வி ஷேப்ல வந்துட்டு ஃபேஸோட ஃபேட் வந்துட்டு டெபாசிஷன் மாறும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல எல்லாம் இப்படி தொங்கின மாதிரி முகம் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முகத்துல அந்த ஒரு ரப்பர் மாதிரி இலாஸ்டிக் மாதிரி அந்த பிடிச்சு வைக்கிற தன்மை, சருமத்துடைய தன்மை வந்துட்டு போயிடும். அது ஏன் அதிகமா சீக்கிரமா போகும் அப்படின்னா ஈரத்தன்மை குறையும் போது அதிகமா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் ஸ்கின்னோட ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஸோ நம்ம நைட்டு தூங்குறோம் இல்லையா, தூங்கும்போது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முகம் அலம்பிட்டு மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுட்டு படுப்போம். ஆனா நம்ம படுத்து 10 நிமிஷத்துலயே நம்ம தலகாணியில எல்லாத்தையும் ஒட்டிடுவோம். ஸோ இதை நம்ம வந்துட்டு என்ன பண்றது? இதை நம்மளால நம்ம தூங்காம இருக்க முடியாது, தலகாணியில ஒட்டாமையும் இருக்க முடியாது. இது எப்படி மாடிஃபை பண்றது அப்படின்னா பெட்ரோலியம் ஜெல்லி, வாசலின் இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்ல 15 ரூபா 20 ரூபாவுக்கே கிடைக்கிற ஒரு சீப்பஸ்ட் பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் அதுதான். ஸோ நீங்க உங்க ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர், சீரம் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்துட்டு பெட்ரோலியம் ஜெல்லியை வந்துட்டு உங்களோட ஸ்கின்ல ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க சருமத்துல நீங்க போட்டிருக்கிற சீரம்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணி வைக்கும். ஸோ ஏசி, நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு. ஏசி இல்லாம மழை காலத்துல கூட நம்ம தூங்க மாட்டோம். ஸோ ஏசி வந்துட்டு எவ்வளோ டிகிரில வச்சா உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா 27ல. நம்ம யாராவது 27ல வச்சு தூங்குறோமா? எல்லாரும் மினிமம் 16க்கு நேரா போயிடுவோம். நம்ம இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் 18 to 20ல தான் நம்ம வச்சு படுப்போம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏசியோட தன்மை நம்மளுக்கு எப்படி அது கூலிங் கொடுக்குது, இருக்கிற எல்லா ஈரத்தன்மையும் அது உறிஞ்சுக்கும். ஸோ உங்க ஸ்கின்ல இருக்கிற ஈரத்தன்மையும் அது உறிஞ்சுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் ட்ரைனஸ் சீக்கிரமா வந்துடும். ஸோ அதுக்காக நீங்க பெட்ரோலியம் ஜெல்லி போடும்போது அது வந்துட்டு திக் ஜெல்லி கன்சிஸ்டன்சி. ஸோ அவ்வளோ சீக்கிரத்துல உங்க ஸ்கின்ல இருந்து மாய்ஸ்சரைசரை போக விடாது. காலையில எந்திரிச்சு நீங்க முகத்தை தொட்டு பாத்தீங்கன்னா கூட அந்த பிசுபிசுப்பு இருக்கும். விச் மீன்ஸ் ஓவர் நைட் உங்க ஸ்கின் ட்ரை ஆகாம அது பார்த்துக்கும். ஸோ இதனால உங்களுக்கு ஏஜிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்துட்டு டிலே ஆகுறதுக்கு இது பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். கொரியன் ட்ரீட்மெண்ட், யூஸ்வலி கொரியனோடைய ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஸ்லக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போதானே நம்ம கொரியன் ஸ்கின் கேர்னு பயங்கரமா கொரியன் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுல ஸ்லக்கிங் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது இன்னும் இங்க ட்ரெண்ட் ஆகல. ஸ்லக்கிங்னா என்ன அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப திக்கஸ்ட் மாய்ஸ்சரைசரை எடுத்து எல்லா ஆயின்மெண்ட், சீரம்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மேல ஒரு லேயரா வந்துட்டு அதை அப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஸ்லக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஆன்டி ஏஜிங்க்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிப். இது நீங்க ட்ரை பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட்
ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, ரொம்ப பிம்பிள் வரக்கூடிய தன்மை இருக்கிற ஸ்கின் இருக்கிறவங்க இந்த இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்போட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.